ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் தமிழ், அதாவது பொது தமிழும் பொது அறிவும், இந்த கேட்டகரியிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம ஏற்கனவே நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 151வது கேள்வி பார்த்தீங்கன்னா, துற என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் எழுதுக. இதுக்கான விடை ஆப்ஷன் சி, துரத்தல். 152வது கேள்வி, மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அலைதாங்கி. 153வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2இல் உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இ, அ, ஆ, இ. 154வது கேள்வி, வினைத்தொகை என்பதன் சரியான இலக்கண விளக்கம் தேர்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, 3 காலமும் மறைந்து பொருந்தி வரும். 155வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. கருநிறம், குறுநிறம். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பண்பு தொகை, உரிச்சொல் தொடர். 156வது கேள்வி, கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தி உள்ளது. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கல் கற்றான், வினை முற்று. 157வது கேள்வி, பார்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையில் எது சரியானது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, இடப்பெயர். 158வது கேள்வி, மருத நிலமக்களின் நந்தா விளக்கம் எனும் அடைமொழியால் வழங்கும் நூல் யாது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பல்லு. 159வது கேள்வி, குறிஞ்சிக்கு டேஷ் என இவரை கூறுவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, கபிலர். 160வது கேள்வி, செல் என்னும் வேர் சொல்லின் வினை ஏச்சத்தை தேர்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, சென்று. 161வது கேள்வி, குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, இலக்கண விளக்கம். 162வது கேள்வி, சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. நீர், வேலி, ஒரு தனி. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உருவகம், ஒரு பொருட்பன்மொழி. 163வது கேள்வி, மார்ச்சி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பண்பு பெயர். 164வது கேள்வி, பட்டியல் 1இல் உள்ள ஆசிரியர்களை பட்டியல் 2இல் உள்ள
சிறப்பு பெயர்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இ ஈ அ ஆ. 165வது கேள்வி, ராமாயணத்தில் சுந்தரன் எனும் பெயரால் அழைக்கப்படுபவர். இதுக்கான விடை ஆப்ஷன் பி அனுமன். 166வது கேள்வி, இவற்றுள் எத்தொடர் சரியானது. இதுக்கான விடை ஆப்ஷன் டி உச்சிமேற் புலவர்கொள் நச்சினார்க்கினியர். 167வது கேள்வி, ஹிப்போக்ரிசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி கபாடம். 168வது கேள்வி, துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எது. இதுக்கான விடை ஆப்ஷன் பி நான்மணி கடிகை. 169வது கேள்வி, ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் யாது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி பரிபாடல். 170வது கேள்வி பார்த்தீங்கன்னா, செல்போன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ தொலைபேசி. 171வது கேள்வி பார்த்தீங்கன்னா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யாருக்கு ஆறுதல் கூற இயலாது. 172வது கேள்வி, அன்னி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிக. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி கிளை பெயர். 173வது கேள்வி, உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி மு கோபால கிருஷ்ணமாச்சாரி. 174வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆ அ இ இ. 175வது கேள்வி, பட்டியல் 1 உள்ள தாவரங்களை பட்டியல் 2 உள்ள உறுப்புகளுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆ இ ஈ அ. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் பொது அறிவும் பொது தமிழும் இந்த கேட்டகரியிலிருந்து தான் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.